நேச்சுரல் தன்மை கொண்ட இப்போ வைரம் வந்து ராசிக்காக போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வைரம் போட முடியாது. ஒரிஜினலா இல்லாட்டி டூப்ளிகேட்டா நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனா அதை போட்டும் எந்த பலனும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. கிளாரிட்டி இல்லாமல் தோஷம் இல்லாத கற்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், சில வைரம் கருப்பா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, கலர்ஸே தெரியாது. ஜொலிப்பு தன்மைங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட், இன்டர்னலி டோட்டலி ரிஃப்ளாக்ஷன் பேர். இந்த தேய்மானம்ங்கிறது வைரத்தை தாண்டி மற்ற கற்கள் தேயும் போது தான் அது உண்மைத்தன்மை இருக்கும். தேயாம அப்படியே இருந்ததுன்னா அது ஒரிஜினல் இல்லை. சயின்டிஃபிக்னு வந்துட்டாலே நம்ம இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை நம்ப வேண்டியதில்லை தான் என்னுடைய. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ், கற்கள் அப்படிங்கிறது நம்மளோட லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கற்கள் நமக்கு உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை கொடுக்குமா, அதை முதல்ல நம்ம எப்படி கரெக்டான ஒரிஜினல் ஸ்டோனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் நமக்காக சொல்கிறதுக்காக சர்டிஃபைடு ஜெமாலஜிஸ்ட் அண்ட் நியூமராலஜிஸ்ட் பாலசுப்ரமணியம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். பிரணவ மந்திரம் நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. நீங்க ஒரு சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட். ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் மேஜிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோன்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, இது ஒரிஜினலா இல்லாட்டி டூப்ளிகேட்டா நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனா அதை போட்டும் எந்த பலனும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னா, அந்த நவரத்தின கற்களையும் எப்படி நம்ம வாங்கணும், எப்படி டெஸ்ட் பண்ணி அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறை முதல்ல வைரத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நவரத்தின கற்களுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கா, அதிர்வுகள் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கற்ப கிரகங்கள் கோவில் சிலைகள் வந்து பண்ணும்போது அந்த முக்கியமான ஒரு விஷயம், அந்த கற்ப கிரகங்கிறது ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்துல வந்து சாதாரணமான விஷயங்களை உள்ள கொண்டு போக மாட்டாங்க. இந்த பீடத்துக்கு கீழே அமைக்கக்கூடிய விஷயங்கள்ல நவரத்தினங்களும் ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் கண்டிப்பா முன்னோர்கள் அதுக்கு உண்டான அதிர்வுகளை கணக்கு பண்ணி தான் நம்ம செஞ்சிருக்காங்க. கிறிஸ்டலைசேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கிறிஸ்டல்ஸ் தான். கிறிஸ்டல் ஆனதுக்கு பிறகு தான் அந்த துடிப்பு தன்மை அதுக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போதே கிறிஸ்டல் ஆகாது. ஒரு நுணுக்கமாக ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அது இறுகி இறுகி கிறிஸ்டல் ஆகும். காலப்போக்கில் ஒரு மனிதன் வந்து ரிஷி ஆகிற மாதிரி பக்குவமானது, அதுதான் கிறிஸ்டல்னு சொல்லக்கூடியது. வைரம் இப்படி வாங்கலாம். வைரம் தான் அதிகமான விலையுடையதாக நம்ம பார்க்குறோம். அது வந்து ராசி கற்களாக மட்டும் இல்லாமல் ஆபரண உபயோகத்துக்கும் ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. அதை எப்படி வாங்கலாம்? வைரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ரத்னங்கள் மாதிரி இல்லாமல் அதற்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வந்துருச்சு. அது பேர் 4C's சொல்லுவாங்க. தோஷம் இல்லாமல் இருக்கிற வைரம் அப்படின்னா அதுக்கு பேர் கிளாரிட்டின்னு பேர். அது கிளாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க VVS, அப்படி வெரி வெரி ஸ்மால். கிளாரிட்டி இல்லாமல் தோஷம் இல்லாத கற்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மனிதனுக்கு வந்து கைரேகை மாதிரி அது கண்டிப்பாக இருந்தால் தான் அது வந்து இயற்கை தன்மையுடையது அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி ஸ்மாலாக இருக்கணும். இதுதான் இதில் உள்ள ஆஸ்பெக்ட். இன்டர்னலி ஃப்ளாலெஸ் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டாவது தன்மை கலர். எப்பவுமே கலர்லெஸ்ஸாக இருக்கிறது தான் வேல்யூ உள்ளது. வைரத்திலே பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி வைரம் பார்த்தோம்னா உள்ள கலர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். சில வைரம் கருப்பா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, கலர்ஸே தெரியாது. இது நம்ம எப்படி, யாருக்கு எந்த வைரம் எப்படி நம்ம செலக்ட் பண்றது, அதோட வேல்யூ. இந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கேலை நீங்க பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இன்டர்நேஷனல் ஜெம் லேபரேட்டரியிலேருந்து லோக்கல் லேபரேட்டரி வரைக்கும் அது ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி அவங்க சர்டிஃபை பண்றாங்க. கலர் ஸ்கேல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. ஏல ஸ்டார்ட் ஆகுறதுல பியில் ஸ்டார்ட் ஆகி சிடி ஏபிசிடி கிடையாது, ஈலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஈங்கிற கலர் வந்து எக்ஸலண்ட் கலர்னு சொல்லக்கூடியது. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இஎஃப்னு இருந்தாலே அது வந்து உங்களுக்கு உயர்தரமான ஒரு வைரம். இயற்கையிலேயே வந்து வைரத்துக்கு ஒரு ஜொலிப்பு தன்மை அதிகமாக இருக்குது. இந்த ஜொலிப்பு தன்மைங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட், இன்டர்னலி டோட்டலி ரிஃப்ளாக்ஷன் பேர். 100% டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது. ரெண்டாவது சர்ஃபேஸில் ஹார்ட்னஸ் வந்து அதிகம். வைரம் தான் வந்து உலகத்திலேயே வந்து பெரிய ஹார்ட்னஸ் உள்ளது, டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையுடையது. அது பார்த்தீங்கன்னாக்க அவருக்கும் அதுக்கு அடுத்த வர்றவரும் 3000 மைல் டிஃபரன்ஸில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு முன்னோக்கியது. இந்த ஹார்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபயர்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் ஃபார்ம் ஆகும். பிகிஆர் கலர்ஸ் இந்த வானவில் வர்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகிறது சர்ஃபேஸில் தான். ஒயிட் லைட் உள்ளே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி 100% அந்த கல் எதையும் உறிஞ்சாது. மற்ற வர்ணங்கள் போகிற ஒளி வந்து ஒரு 100 ஒளி உள்ளே போகுதுன்னா 100 வேல்யூ உள்ளது போணுச்சுனாக்கா 50 தான் வெளியில் வரும். 50 வந்து அந்த கல்லே அப்சார்ப் பண்ணிடும். வைரம் அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது.
ஸோ அந்த 100% டோட்டலாக இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறத வெளியில் கொடுத்துரும் ரிஃப்ளெக்ஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபயர் அதிகமாக இருந்ததுனாக்க இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் குறைஞ்சி போயிடும். இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃபயர் குறைஞ்சி போயிடும். ஸோ அதற்குன்னு ஒரு காம்பினேஷன் வச்சிருக்காங்க. 57-43ன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது. அந்த ஆப்டிமம் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜொலிப்பு உண்டான தன்மை வருது. வைரமும் உயர்தரமான வைரம்னு சொல்லக்கூடிய. அதுக்கடுத்து கேரட்னு ஒன்று வரும். கேரட்டேஜ் ஏற ஏற அவைலபிலிட்டி குறைவாக இருக்கிறதுனால அதற்குண்டான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு சரியான ஒரு மதிப்பு கிடைக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கிளாரிட்டி வந்து விவிஎஸ்ன்னு பார்த்துங்க, கலரை பொறுத்த வரைக்கும் இஎஃப் இருக்குதான்னு பார்த்துங்க, கட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் கட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இது மூணும் போதுமானது. இப்போ இந்த நேச்சுரல் க்ரோன் டைமண்ட்ஸ்னு வந்துருச்சு மார்க்கெட்டில். வந்து நிறைய புரட்சிகரமான ஒரு சயின்டிஃபிக் கண்டுபிடிப்பு தான். வைரத்தை வந்து உற்பத்தியே பண்ண முடியாதுன்னு இருந்துகிட்டு இருந்த காலம் போய் அதை வந்து லேபரேட்டரியிலேயே க்ரோன் பண்ண முடியுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க. நேச்சுரல் டைமண்ட் உற்பத்தியாளர்கள் தான் வந்து அவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இது வந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஏது மிக்ஸ் ஆகிடுமே அப்படிங்கிற போது அதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. இதில் இந்த ஒயிட் ஜெர்கான் ஸ்டோன்ஸும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆமாம், அது கூட நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை போன்றவங்க சர்டிஃபைடு ஜெமாலஜிஸ்ட் கண்டிப்பாக ஜெர்கன் கல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எங்களுக்கு உண்டான சவால் என்னன்னு லேப் க்ரௌனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே நாங்கள் ஃபெயிலியர். ஆமாம், நாங்கள் ஃபெயிலியர். கீழே வந்து நேச்சுரல் டைமண்ட்னு போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். இதையும் நிச்சயமாக கவனிக்கணும். இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆபரணம் உபயோகப்படுது. நேச்சுரல் தன்மை கொண்ட இப்போ வைரம் வந்து ராசிக்காக போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வைரம் போட முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு சிந்தட்டிக் வகையால தான் வருது. ஸோ அதனால் நேச்சுரலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக வேலை செய்யும். இந்த வைரம்னு எடுக்கும்போது சிங்கிள் ஸ்டோனாக பெருசாக நிறைய பேர் போட்டிருக்காங்க. சாலிட்டர்னு பொடி 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 வைரமாக இருக்கும். எது உண்மையிலேயே பலன் கொடுக்கக்கூடியது? எல்லாமே பலனை கொடுக்கும். அந்த சுக்கிரனோட அமைப்பு எனக்கு கிடைக்கும். எல்லாமே பலனை கொடுக்கும். இது வந்து நேச்சுரலாக இருந்ததுனாக்க ஒரு 5 சென்ட்டுக்கு மேலே இருந்தாலே அது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். பச்சை மரகதக்கல் புதனுடைய ஆக்டிவேஷனுக்காக நிறைய பேர் இந்த ரைட் சுண்டி விரல்லையோ லெஃப்ட் சுண்டி விரல்லையோ மோஸ்ட்லி இந்த மரகதக்கல் போட சொல்லுவாங்க. இதுலேயும் காஸ்ட்லியும் இருக்குது, கம்மியும் இருக்குது. இதை எப்படி மக்கள் வந்து கரெக்டான மரகதக்கல்லை செலக்ட் பண்ணி வாங்குறது? ஆரம்ப கேட்டகரியில் நீங்கள் இத்தனை சென்ஸில் போட்டுண்டா போதும், இதுவே உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா எவ்வளோ? பொதுவாக வந்து நவரத்னத்தில் வந்து வைரத்தை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மினிமம் வந்து ஒரு 2 கேரட்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 கேரட்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். உங்கள் பட்ஜெட் ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து நான் போட்டே ஆகணும், ரொம்ப குறைவான பணம் தான் இருக்குன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, 1 கேரட்டில் கூட போட்டுக்குங்க. ஆனால் மினிமமாக நீங்கள் 2 கேரட்ஸில் போட்டுறது தான் நம்ம அட்வைஸபிளாக நம்ம சொல்லக்கூடியது. அக்ராஸ் தி போர்ட் நம்ம வந்து நவரத்னங்களில் வைரத்தை தவிர்த்து எல்லாத்துக்குமே வந்து 2 கேரட்ஸ் மினிமம், 3 கேரட்ஸ் மேக்ஸிமம் நம்ம போட்டுக்கலாம். மரகதம் மட்டும் இல்லை, எல்லா ரத்னங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிறிஸ்டலைசேஷன் ஆயிருந்தாலே போதுமானது. பச்சை கலரில் ரொம்ப டார்க் க்ரீனு, கிளாஸி லுக்கு, இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதோட எல்லாம் போட்டி போட வேண்டாம். மினிமம் வந்து ஒரு 6000 ருபீஸுக்கு நல்ல மரகதம் வாங்கலாம். துடிப்புள்ள உயிர்ப்புள்ள இந்த மரகதம் கிடைக்குது. அதற்கு போட்டியாக வரக்கூடிய ரத்தினம் ஒன்று இருக்குது, ஆனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரீன் கலரில் இருக்கும். அந்த ஆனிக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது மரகதத்தை விடவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மெழுகு மாதிரி இருக்குமா, பச்சை நிற மெழுகு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தன்மை வந்து ஒரு திட வடிவமாக எப்படி இருந்ததோ அது மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான ஒரு இன்க்ளூஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. செமி டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவாங்க அல்லது டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட், செமி டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட்னு ஒரு 3வது ஸ்டேஜ். அந்த டிரான்ஸ்லூசன்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த ஆனிக்ஸ் வடிவத்தை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு போயிடும். நவரத்னங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு இருக்கும். 7 ஹார்னஸுக்கு மேலே இருந்தால் தான் அந்த வைரம் வந்து தூசி படிஞ்சாலும் தொடச்சாலும் நமக்கு அந்த வைரத்தோடையோ இல்லை மற்ற ரத்தினங்களுடைய பளபளப்பு நீங்காமல் நிலைச்சிருக்கும். ஸோ அந்த ரத்தினங்கள் வந்து வாங்கும்போது இந்த ஆனிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 7 ஹார்னஸுக்கு கீழே இருக்கிறதுனால தேஞ்சு போயிடும். யூஸ் பண்ணும்போது லாங் டேர்ம் யூஸில் நீங்கள் பார்க்கும் சர்ஃபேஸ் பாலிஷ் பண்ணி போயிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த தேய்மானம் வருது, வைரத்தை தாண்டி மற்ற கற்கள் தேயும் போது தான் அது உண்மைத்தன்மை இருக்கும். தேயாமல் அப்படியே இருந்ததுன்னா அது ஒரிஜினல் இல்லைங்கிறாங்க. அப்படி உண்மை கிடையாது. தேயாமல் இருக்கணும். அதுதான் வந்து சர்ஃபேஸ் பாலிஷ் வந்து எப்போயுமே நிலையாக இருக்கணும். அடுத்ததாக மாணிக்கம் கல், சூரியனுக்காக மாணிக்கம் கெம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும்? இதனுடைய ஸ்டார்டிங் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரங்கூன் கமலம்னு இதில் தோடுகளை அணிஞ்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மாலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மா தான் வந்து மாணிக்கங்களுடைய அதிகபட்சமான உச்சபட்சமான மாணிக்கம். புறாரத்தம் மாதிரி இருக்கக்கூடியது. அதெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா ரொம்ப ஹை ப்ரைஸஸாக இருக்கும். கொஞ்சம் பிங்கிஷ் கலந்த மாதிரி தான் இப்போ உள்ள மாணிக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. கிளாஸ் ஃபீல்டுன்னு ஒரு வெரைட்டியும் வந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலும் கிளாஸ் ஃபீல்டும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்டில் விற்கிறதுனால ஷைனினஸ். ஆமாம், அந்த இருக்கக்கூடிய கேவிட்டியில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து சக் பண்ணிட்டு கிளாஸை ஃபில் பண்ணிட்டா அது வந்து பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்க ரூபியில்
இல்லை, ரொம்ப சகஜமாக வந்துகிட்டு இருக்கு. மாணிக்கத்தை பொறுத்தவரைக்கும் நேச்சுரல் ரூபீஸ் நல்ல விலைக்கு ஒரு 6000 ரூபாய்க்கெல்லாம் நல்ல விலைக்கு கிடைக்குது. நீங்கள் தாராளமாக வச்சு போட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஃபேக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மாணிக்கத்துக்கு வந்து ரெட் கலரில் வந்து கிளாஸே வந்து உங்களுக்கு தயார் பண்ணுறாங்க. எப்படி லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ் மாதிரியே சிந்தட்டிக் ரூபியும் இருக்குது. இப்போ சிந்தட்டிக் ரூபிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் உள்ளே பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கண்ணாடி குமிழ்கள் தெரிஞ்சதுனாலே அது வந்து சிந்தட்டிக்னு ஞாபகம் வச்சு. அது எப்படி இதை லென்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு டேபிள் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஆஃப் பபிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ப்ரே ஆஃப் பபிள்ஸ் அதுக்குள்ள இருக்கும். நேச்சுரலில் வந்து கேஸ் பபிள்ஸ் வரவே வராது. ஏன்னா ஏர் பபிள்ஸ் வராது. ஏன்னா பூமியில் வளர்றதுல அதுக்கு எப்படி ஏர் கிடைக்கும். இது வந்து லேபரேட்டரியில் க்ரோன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நீங்கள் பர்மா அப்படின்னீங்க, சில பேர் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டோன்ஸும் வந்து நல்ல ஸ்டோன்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு விலைகள் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ், எந்தெந்த கண்ட்ரி ஸ்டோன்ஸ் இருந்தால் உங்களோட ரேட்டிங் படி 1 2 3 ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரியோட ஸ்டோன்ஸாக இருந்தால் வாங்கிக்கலாம், அடுத்துனா ஒரு 4 ரேட்டிங் நீங்கள் எந்தெந்த கண்ட்ரி ஸ்டோன்ஸ்? அதாவது மாதிரி நம்பர் 1ன்னு இருந்தது பர்மா தான். ஆனால் அங்கே வந்து எல்லாரும் எடுத்துட்டாங்க. அந்த குவாரியெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் நமக்கு வந்து ஸ்ரீலங்கன் மைன்ஸ்னு இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ பர்மீஸ் வெரைட்டி கிடைக்காததுனால மார்க்கெட்டில் இருக்கும்போது ஸ்ரீலங்கன் ரூபீஸும் நல்லா தான் இருக்குது. தாய்லாந்துலேருந்து வரக்கூடிய ரூபீஸும் நல்லா தான் இருக்குது. பேங்காக்லேருந்து வரக்கூடிய ரூபீஸ், நேச்சுரல் ரூபீஸ் நல்லா தான் இருக்குது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம். இதை வந்து நம்ம என்ன கேரட்டில் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது? இப்போ சில பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ரெண்டுமே வந்து எல்லோவாக தான் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தப்புறம் தான் தெரியுது அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், இல்லை கடையிலேயே டெஸ்ட் பண்ணோம்னா கனக புஷ்பராகத்தை பொறுத்த வரைக்குமா லைட் எல்லோலேருந்து டார்க் எல்லோ வரைக்கும் கிடைக்கும். இந்த எல்லோ சஃபையரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்டட் எல்லோ சஃபையர்ஸும் வருது. இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது எஃபெக்டும் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேச்சுரல் எல்லோ சஃபையர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப லைட் எல்லோ கலரில் தான் வரும். இது வந்து ஸ்ரீலங்கன் எல்லோ சஃபையர். இந்த ஸ்ரீலங்கன் எல்லோ சஃபையர் நீங்கள் டார்க் கலர் வாங்கினீங்கன்னாக்க 1 லட்சம் ரூபாய்கிட்ட வந்துடும் ஒரு கேரட். சில பேர் இந்த லைட் ப்ரௌனிஷ் ஷேட்ல போட்டிருப்பாங்க, எல்லோ சஃபையர்னு சொல்லி. இந்த ஆள்காட்டி விரல் அதுவும் அந்த கேட்டகரியில் உள்ளது தான். கலர் ஏற்றுறதுன்னு நம்ம சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து இந்த வேர்டு வந்து ஒரு கலோக்கியல் வேர்டு தான். கலர் ஏற்றுறதுன்னு சொல்கிறாங்க. கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது என்ஹான்ஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் உற்பத்தி ஆகிற ஸ்டோன் வந்து ஹீட்லையும் அழுத்தத்துலையும் தான் உற்பத்தி ஆகுது. எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து பூமியிலேருந்து நம்ம எடுக்கும்போது இடையில தான் அதை நம்ம எடுக்கிறோம். ஃபுல்லி ப்ராசஸ்டு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இன்டர்வியூன் பண்ணும்போது நீங்கள் அதை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜஸில் இருக்கும்போது ஒரு லைட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த லைட் கலரை இதே ஃபர்னஸில் வச்சு அதுக்குன்னு ஒரு சில பஃபர் இருக்குது, முறைகள் இருக்குது, சில என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். அதாவது கொஞ்சம் ஹீட்டை வந்து கொடுக்குறது. அந்த ஹீட்டை கொடுக்கும்போது சில கற்கள் பிரைட் ஆகும். அந்த பிரைட் வர்ற கற்களை மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ட்ரீட்டட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்டட் ஸ்டோன்ஸுக்குமே சில ஸ்டோன்ஸ் வந்து எல்லோ சஃபையர் ஆகட்டும், ப்ளூ சஃபையர் ஆகட்டும், ட்ரீட்டட்லையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட எல்லையுடையதை நம்ம தாராளமாக அஸ்ட்ராலஜிக்கலாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்னதான் ஃபர்னஸில் கொடுத்தாலும் அந்த கலர் வரவே வராது. இந்த ஸ்டோன் வந்து புரோக்கன் ஆகிடும். பில்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ரஷ்யன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. அது வந்து நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம உருவத்தோடு சேர்த்து ஒரு 7 லேயர்ஸையும் காமிக்கும். இந்த 7 லேயர்ஸையும் வச்சு இவங்க என்ன லெவலில் இருக்காங்க, சைக்காலஜிக்கல் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இந்த மாதிரி வந்து ஒன்னொன்றுத்துக்கும் உண்டான லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராணிக் ஹீலிங் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிராணிக்கு அந்த பிராணா லேயர்ஸ், அந்த பிராணா லேயர்ஸ் இந்த நேச்சுரல் ரூபீஸும் நேச்சுரல் எல்லோ சஃபையர், நேச்சுரல் ப்ளூ சஃபையரோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் அது அதே பிராணா லேயர்ஸ் அதுக்கும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ட்ரீட்டட் எல்லோ சஃபையர்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது வந்து அதுவும் நல்லது தான் கொடுக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அதற்கு வந்து சிந்தட்டிக் எல்லோ சஃபையர் வேண்டாம். எதுவுமே வந்து ப்ரெஷியஸ் ஃபுல்லாக நேச்சுரல் ஸ்டோனில் ஒரு சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி வந்து அது சிந்தட்டிக்காகவோ இல்லை அஸ்ட்ராலஜிக்கலாக வேலை செய்யாது அப்படிங்கிறதோ கிடையாது. இது வந்து நேச்சுரலாக இருக்கணுங்கிறது மஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சப்ஸ்டியூட் என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லோ கலர் குவாட்ஸ், சிட்டின் குவாட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தகன்னு கோல்டன் டோபாஸ்ன்னு மார்க்கெட்டில் விற்பாங்க. ஆமா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி மாறி வாங்குறதே உண்டு. ஆனால் அதை நீங்கள் போடும்போது தெரிஞ்சு போயிடும். ஒரு மாதத்துலேயே தேஞ்சு போயிடும். ஒரு மாதம் தெரிஞ்சும் போயிடும், தேஞ்சும். ஹெஃப்டினஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டின் குவாட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு கேரட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். ஒரு கேரட் வந்து எல்லோ சஃபையர் வந்து மீடியமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே தான் ப்ளூ சஃபையருக்கும் இதே தான் ப்ளூ சஃபையர். பவழம்னு போயிட்டோம்னா இப்போ எல்லாருமே போட்டுக்கலாங்கிறாங்க. ஆண் பெண்கள் எல்லாருமே இது அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்காம இதை போட்டுக்கலாம். இது பவழம் ஒரிஜினாலிட்டி எப்படி நம்ம செக் பண்ணுறது? இது எவ்வளோ சென்ஸில் ஸ்டார்டிங் போட்டு? 9 ரத்னங்களில் நீரில் விளையக்கூடிய ரத்னங்களில் 2 அது வந்து முத்தும் பவழம் தான். இந்த பவழத்தை செக் பண்ணுறதுக்கு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பவழம் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். பவழம் வந்து பவழப்பாறைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பூச்சி தான்.
அந்த பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தாவரம் தான் அது. பவழக்கொடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பவழக்கொடி மாதிரி தான் அது ஃபார்ம் ஆகி ஒரு பூச்சியே தாவரம் மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துடும். பவழக்கொடின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மரத்தினுடைய தாவரத்துடைய தன்மையை நம்ம குறிப்பிடுறோம் இல்லைங்களா. மரத்தை வெட்டும்போது உட் கிரைன் ஸ்ட்ரக்சர் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ரவுண்ட் ரவுண்டாக தெரியும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு தாவரத்தை வெட்டுற மாதிரி பவளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பவளத்தின் மேலே வந்து நம்ம வந்து லென்ஸ் வச்சு 10x லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லென்ஸை வச்சு செக் பண்ணும்போது நம்மளுடைய விரல் ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உட்கிரைன் ஸ்ட்ரக்சர் அதில் தெரியும், சர்ஃபேஸ்லேயே தெரியும். இதுலேயே இன்னொன்று கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிளாஸ் பவழம் வருது. கலரில் இருக்குது, சிலது கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும், சிலது நல்லா ரெட்டிஷ் கலரில். என்னவா இருந்தாலும் நீங்கள் உட்கிரைன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா ரியல், அது நேச்சுரல் அர்த்தம். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவழம் வருது, ஸ்வில் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கண்ணாடி நம்ம வெயிட் பார்த்தீங்கன்னா அது ஸ்வில் மார்க் வர மாதிரி அதுலேயும் இருக்கும். ரெண்டு ஜெய்ப்பூர் பவழம்னு சொல்லுவாங்க. அந்த ஜெய்ப்பூர் பவழமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் தான், அது பவுடரில் வந்து மெர்ஜ் பண்ணி அதை மெல்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது, அதுவும் வேலை செய்யாது. ஸோ கோரலை பொறுத்த வரைக்கும் உட்கிரைன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது ரியல். நம்மளோட நேயர்களுக்கு நல்லா புரியணும்னு, ஏன்னா நிறைய பேர் அந்த காலத்தில் அப்படி தான் சார் வழி நடத்திருக்காங்க. ஒரிஜினலாக தெரிஞ்சுக்க வாங்கிட்டு வந்து பாலில் போட்டு வச்சா சரி அது வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியும். இது உண்மையா? இது என்ன வித்தியாசம் கொடுக்கும்? சயின்டிஃபிக்னு வந்துட்டாலே நம்ம இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை நம்ப வேண்டியதில்லை தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்து, இதுவும் இயற்கையாக விளையக்கூடிய விஷயம். பியூர் நல் முத்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? அதுக்கு என்ன ஏதாவது கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கா? இப்படி தான் இருக்கும். இந்த முத்துங்கிறது நம்ம இயற்கையிலே தோன்றக்கூடிய இன்னொரு வகையான கடலில் விளையக்கூடிய ஒரு வகையான லேயர் வந்து இயற்கையில் விளையிற முத்துக்கு அதிகமாக இருக்கும். செயற்கைன்னு நம்ம சொல்லக்கூடாது, கல்ச்சர்டு பேர்ல்னு நம்ம சொல்லக்கூடிய ஹைதராபாத் முத்துன்னு நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் தான். சிப்பியில் நம்ம இன்டர்வெயின் பண்ணி அதை கொடுத்து ஒரு வருஷமோ 2 வருஷம் ஃபார்ம் ஆனோன்னா திருப்பி அந்த முத்தை எடுக்கும்போது அந்த லேயர் வந்து ஒன்று தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒரு லேயர் ஃபார்ம் ஆனதுக்கும் பல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி நேச்சுரலாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த நேச்சுரல் ஃபார்ம் ஆன லேயர்ஸ் கிடைக்கிற முத்து வந்து பாஸ்ரா முத்துன்னு அந்த காலத்தில் கிடைச்சது, இப்போ கிடையாது. அது ஈராக் துறைமுகத்தில் முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது. இப்போதெல்லாம் அந்த ஆஸ்திரேலியன் பேர்ஸ், வெனிசுலா பேர்ஸ்ன்னு நிறைய வந்துட்டு இருக்கு. அது ரியல் தான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லென்ஸில் வச்சு பார்க்கும்போது மேலே சர்ஃபேஸில் ரெயின்போ கலர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். வெண்மையாக இருந்தாலும் கூட லைட்டில் வச்சு பார்க்கும்போது ரெயின்போ கலர்ஸ் தெரியும். அந்த ரெயின்போ கலர்ஸோட டெப்த்து பார்க்கணும். பளிச்சுன்னு டெப்த்து நல்லா இருந்ததுனாக்கா அது நேச்சுரலாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப லைட்டாக வெரி வெரி லைட்டாக இருந்ததுனாக்க அது வந்து கல்ச்சர்டு பேர்ல்ஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் செதில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரைச்சி அந்த செதிலில் தெரியக்கூடிய அந்த விப்ஜியா தெரிகிற மாதிரி மேலே பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை பார்க்கும்போதே வந்து இந்த விப்ஜிஆர் கலர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹெசோனைட்னு சொல்லி ராகுவை ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த கோமேதக கல் போட்டுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இதை வந்து வெள்ளியில் பதிக்கணுமா இல்லை தங்கத்தில் பதிச்சுக்கலாம்? இது தங்கத்துலையும் பதிப்பாங்க, வெள்ளிலையும் பதிப்பாங்கம்மா. இந்த ராகு கூடிய கோமேதகம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தேன் ஊற்றி வச்சிங்கன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் ஸ்டோன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிலோன்லேருந்து வரக்கூடியது தான். ஒரிசாலேருந்து வரக்கூடியதும் கோமேதகம் இருக்குது. அது கொஞ்சம் தரம் குறைவாக இருக்குது. பார்க்குறதுக்கு லுக் வந்து ஒரு எல்லோயிஷ் ப்ரௌனாக வரும். இது வந்து பியூர் ப்ரௌனாகவே இருக்குது. இந்த பியூர் ப்ரௌன்னா உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது கண்ணாடி பாட்டிலில் ஊற்றின தேன் உள்ள எப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கேஸ் பபுள்ஸ் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக இது கிடையாது, ட்ரக்கைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக்கைட் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கேஸ் வந்து ஃபுல்லாகிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இந்த ஹெசோனைட்டில் இருந்ததுனாக்க அதுதான் ஹெசோனைட்டு. பெரும்பாலும் ஹெசோனைட்டோட ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதுக்கு பிரதியீடு இன்னும் வரலாமா, கவலைப்பட வேண்டியதில்லை, நம்பி வாங்கலாம். எவ்வளோ சென்ட் ஸ்டார்டிங்கில்? 2 கேரட்லேருந்து ஒரு 3 கேரட் வரைக்கும். வைரம்னு பார்க்கும்போது இந்த பரம்பரை வைரம்னு இருக்கும், அம்மா போட்டிருந்தாங்க, பாட்டி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வைரத்தையோ இல்லை மற்ற ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸையோ மற்றவங்க யூஸ் பண்ணதை சில பேர் சொல்கிறாங்க இதை வந்து பாலில் போட்டு ஒரு 2-3 நாள் வச்சுட்டு ஒரு 10 நாள் வச்சுட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், இதனால தோஷம் இல்லை. உண்மையிலே அப்படியா? அதாவது நமக்கு யோகமான ரத்தினங்களான முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ண ரத்தினங்களை நம்ம யூஸ் பண்ணுறது அவ்வளோ சிலாக்கியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போட்டிங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுறது தான் நீங்கள் இந்த பால்லையோ காய்ச்சாத பால்லையோ கல்லுப்பு தண்ணியிலையோ எடுத்து போட்டு நம்ம 5 மினிட்ஸ் டிப் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்கணுங்கிறது நம்ம சொல்கிறது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க வைரத்தை பொறுத்த இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் கோயில் உண்டியல்லையோ வீட்டில் வச்சுருக்கலாம், கோயில் உண்டியல்லையோ போட்டுடலாம், ஏதோ ஒன்று ஓடுற ஆற்று தண்ணியில் விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். பட் வைரம்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வைரம் போது ஆபரண உபயோகத்தில் இருக்கக்கூடிய வைரத்தை உங்களுக்கு பிறகு தான் தலைமுறை நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அதை வந்து யாருக்கும் தானமாக வழங்கக்கூடாது, தானமாக வழங்கக்கூடாதுங்கிறது தான் இதில் உள்ள கருத்து. நீங்கள் போட்டிருக்கிறத உங்களுக்கு பிறகுன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்களே ஒழிஞ்சு, பட் நீங்கள் இருக்கும்போதே நீங்கள் அதை வந்து தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்களில் 2 வெள்ளி பொருளும் வைரமும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சுக்கரனுடைய தன்மையை கொடுக்கக்கூடியது. ஸோ இது 2ஐயும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒரு சர்டிஃபைடு வந்து ஜெமாலஜிஸ்ட்டுங்கும் போது இன்னும் கற்களை பற்றி நிறைய அரிய விஷயங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து நம்ம வந்து அதை பற்றி பேசலாம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன்.